ஹாய் ஹலோ பீப்புள் வெல்கம் பேக் டு மை சேனல் விஷுவலைஸ் வித் வினி. ரொம்ப லாங் டேஸ் ஆயிடுச்சு என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. குரூப் 2A கட் ஆஃப் அனாலிசிஸ் இதெல்லாமே வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் வந்து எழுதலை. ஆனாலுமே வந்து எனக்கு வந்து ரேண்டமாக நிறைய வீடியோஸை பார்த்து இதுதான் கட் ஆஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்ல விருப்பம் இல்லாத காரணத்தினால ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் அந்த கொஷின் பேப்பரை வந்து சால்வ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நான் பெருசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரிப்பேரே பண்ணல. ஸோ பண்ணாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஜென்ரலா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்திருக்காங்க, இதிலிருந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு நம்ம என்னலாம் எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ராஸ்டிக்லி ஒரு 3 டைம்ஸ் வந்து நான் வந்து அட்டெம்ப்ட் குடுத்துருக்கேன். குரூப் 2 வந்து நான் ஒன்ஸ் தான் குடுத்துருக்கேன். பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 டைம்ஸ் குடுத்துருக்கேன். ஸோ ஒரு 3 எக்ஸாம்ஸ்லேருந்து ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை நான் என்ன பார்த்தேன், அண்ட் இந்த எக்ஸாம்லேருந்து நம்ம என்ன டேக் அவே எடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து கட் ஆஃப் என்னவா இருக்கலாம், அண்ட் ஒரு வேளை நீங்க வந்து சர்வீஸ்ல சேர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து படிக்க டைம் கிடைக்குமா? அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இல்ல சர்வீஸ்க்கு வராம படிக்கிறது தான் பெஸ்ட்டா இருக்குமா? அந்த மாரி விஷயத்த தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பேச போறோம். அண்ட் ஒரு ஆட் ஆனா இன்னொரு விஷயமும் கூட வந்து இந்த வீடியோல நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் ஐ அம் வொர்க்கிங் ஆன் சம்திங் எல்ஸ் டூ விச் இஸ் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் ட்ரீம். ஸோ அத பத்தியுமே வந்து இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் உங்ககிட்ட. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை வந்து எய்தர் சேம் இல்லாட்டி அந்த லெவலுக்கு மேலே போகல. அதாவது போன தடவை விட இந்த தடவை ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்றது வந்து சொல்கிற சிச்சுவேஷன் இல்லை. பேப்பர் வந்து ஓரளவுக்கு வந்து சால்வபிளாக தான் இருந்தது. நீங்கள் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 140+ போடலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கேட்குறது கஷ்டமாக இருந்தாலுமே வந்து சில பேருக்கு வந்து அது வந்திருக்காது. பட் லெட் மீ டெல் யூ ஹானஸ்ட்லி இந்த பேப்பருக்கு வந்து நீங்கள் கரெக்டாக உட்காந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்டு ஒரு ஒரு அன்ஃபேர் திங் வந்து நடந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணி திரும்ப வச்சுருந்தாங்க. ஸோ இதை நான் சொல்லும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, எப்படியும் கேன்சல் பண்ணாலும் திரும்ப வைக்க தானே போகிறாங்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து ரொம்ப தவறுன்றத தாண்டி இந்த காம்படிஷனே ரொம்ப அன்ஃபேராக சில இடத்துல வந்து மாற்றிருக்கும். ஏன்னா நிறைய ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் முக்கியமாக மென் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒர்க்லாம் வந்து லாஸ் ஆஃப் பே போட்டு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை வேறு ப்ரொஃபஷன்ஸ் பார்க்குறவங்க எக்ஸாமுக்கு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி உட்காந்து தீவிரமாக படித்து எழுதினவங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்லும்போது அடுத்த வீக் அவங்களால கண்டிப்பாக லீவ் கேட்டிருந்துருக்க முடியாது. ஸோ அதெல்லாமே இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணியிருந்திருக்கும். ஸோ தட் வாஸ் நாட் த ரைட் வே ஆக்சுவலி. ஸோ அதெல்லாமே இந்த பேப்பர் வந்து அஃபெக்ட் பண்ணியிருந்திருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் வந்து ரொம்ப நல்லா ரிவைஸ் பண்ணி இந்த பேப்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களால் வந்து 140+ வந்து போடுற மாதிரி தான் இந்த பேப்பர் வந்து இருந்தது. லாஸ்ட் டைம் பேப்பருக்கு சேம் லெவல் ஆர் பிலோ லெவலில் தான் வந்து இந்த பேப்பர் செட் பண்ணியிருந்திருக்காங்க வென் கம்பேர்ட் டு ஜிஎஸ் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். அண்ட் சில ஏரியாஸ் வந்து ஆனால் வந்து ரொம்பவே ஹார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏரியாஸ் வந்து எப்படி கொஸ்டின் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு வந்து தெரியல. அந்த மாதிரி சில ஏரியாஸ் இருந்தது. ஸோ நான் இந்த பேப்பரை சால்வ் பண்ணி ஃபஸ்ட் திங் வந்து எந்தெந்த ஏரியா வந்து ஹார்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ தட் லாஸ்ட் இயரில் நான் எழுதும்போது எனக்கு இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஹார்டாக தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஜென்ரலாக சயின்ஸில் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த பேப்பர் சால்வ் பண்ணும்போது. அவ்வளோ கொஷின்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் அவ்வளோ இன்டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. பேசிக்கலி நான் வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க. சும்மாவே நான் வந்து சயின்ஸ் வந்து ரேண்டமாக படிச்சுட்டு லாஜிக் வைஸ் தான் வந்து சால்வ் பண்ணுவேன். இப்போ ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா எப்படி வந்து எக்கனாமிக்ஸ் கொஷினை சால்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நான் சயின்ஸ் சால்வ் பண்ணுவேன். ஸோ எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்க ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ரொம்ப இன்டெப்த்தாக போய் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது டேரெக்டாக புக் அவேலேருந்து கேட்டிருந்தாங்க. புக்ஸ்லேருந்து அப்படியே நிறைய கொஷின்ஸ் வந்திருந்ததுன்னு சொன்னாங்க சயின்ஸில். அப்படி வந்திருந்தா கூட ஒரு நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அப்படின்றது வந்து நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சயின்ஸை வந்து ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுதுகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பேப்பர் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். சயின்ஸ் படிக்காமல் வந்திருந்தா ஒரு 25 கொஷின்ஸ் கிட்டே இருந்திருக்கும் போல். ஸோ தட் வாஸ் ரியலி ஒரு புது சேஞ்சாக இருந்தது இந்த கொஷின் பேப்பரில். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சது வந்து அந்த ஏரியாவில் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாதனால மேபி சயின்ஸ் அண்ட் டெக்கில் சில பேர் க்ளூவில் போட்டது கெஸ்ஸில் போட்டது கூட ஒர்க் ஆகிருக்கும். சில கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருந்தாங்க. இந்த டிட்டர்ஜென்ட்ஸ் வச்செல்லாம் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது டிட்டர்ஜென்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணால் சாயில் வந்து அசிடிக்காக மாறும். இது கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதெல்லாமே வந்து
ரொம்ப டெக்னிக்கலா யோசிக்கிறது. இன்னொன்னு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்டின்னா, நான் வந்து என் வீட்ல உட்காந்து இந்த கொஸ்டின் பேப்பர் போட்டேன். என்னோட மைண்ட் செட்டும், நீங்க எக்ஸாம்ல போட்ட மைண்ட் செட்டும் ஒரே மாரி இருக்காது. ஸோ, நீங்க வந்து எக்ஸாம் ஹால்ல போடும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷரு, அந்த கைண்ட் ஆஃப் எல்லாமே படிச்சுட்டு போய் கரெக்ட்டா பண்ணணும். வேலை இது எல்லாமே பேக் ஆஃப் த மைண்ட் ஓடும்போது, இந்த மாரிலாம் யோசிக்க முடியாது. ஏன்னா, டிட்டர்ஜென்ட் வந்து நீங்க படிச்சிருந்தீங்க அப்டின்னா, பெருசா சயின்ஸ் தெரியலனாலும், இந்த வாஷிங் சோடா, வாஷிங் பவுடர், சோப்பு இதெல்லாம் படிச்சிருந்தா, இதெல்லாம் பேஸ்க்கு கீழ வந்து இந்தந்த எலமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ, பேஸா இருக்கிறது எப்படி வந்து அசிடிக்கா மாத்தும்னு நம்ம யோசிக்கிறோம். பட் என்னால இப்போ உட்காந்து யோசிக்க முடிஞ்சத எக்ஸாம் ஹால்ல என்னாலயுமே ரெப்ளிகேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ, சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் வந்து இருந்தது. ஸோ, ஐ ஃபெல்ட் சயின்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஆக்கியிருந்தாங்க இந்த அட்டெம்ப்ட்ல அப்படின்றத வந்து நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து நான் நோட் பண்ணது என்னன்னா, பயங்கர டேட்டாஸ். எதுக்கு இவ்வளோ டேட்டாஸ்ன்ற மாரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இன்னொன்னு, நான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் அனலைஸ் பண்ணி வச்ச வரைக்கும் நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு கொஸ்டின்ல வந்து ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க அப்படின்னா, இயர் வைஸ் குடுத்துருந்தாங்கன்னா, மோஸ்ட்லி அது தப்பா இருக்கும். இல்ல நம்பர் வைஸ் இப்போ 586 அது மாரி டிஜிட்ஸா குடுத்துருந்தாங்கன்னா, அது மோஸ்ட்லி வந்து கரெக்ட்டா தான் இருந்திருக்கு அப்படின்றது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ, ரொம்ப வாசிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சில நான் இப்படி தான் ஆன்சர் பண்ணுவேன். அந்த க்ளூ வந்து இந்த எக்ஸாம்ல வந்து பயங்கரமா வொர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த மாரி நான் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது, ஆ ரஃப்லி ஒரு 4, 5 கொஸ்டின்ஸ் தான் தப்பா இருந்தது. மத்தது எல்லாமே வந்து கரெக்ட்டா இருந்தது. நீங்க ஜென்ரலா வாசிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். ஸ்கீம்ஸ் அண்ட் இயர்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அது ஜென்ரலி நெறைய விஷயம் வந்து தப்பா தான் குடுத்துருப்பாங்க. 2010 2001ன்னு குடுத்துருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நான் எழுதி செகண்ட் அட்டெம்ப்ட்லன்னு நெனைக்கிறேன். ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆகாத காரணம் வந்து இந்த இயர்ஸ் தான். எனக்கு வந்து வரல. அதுக்கப்புறம் வந்து ஓகே இப்படி தான் ட்ரெண்ட் செட் பண்றாங்கன்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் இது வொர்க் ஆகுமான்னு தெரியாம தான் இத சால்வ் பண்ணி பார்த்தேன். இட் இஸ் ஆக்சுவலி வொர்க்கிங். இயர்ஸ் குடுத்துருந்தாங்கன்னா இட் வாஸ் ராங். அண்ட் நம்பர் டிஜிட்டா குடுத்துருந்தாங்கன்னா நெறைய கொஸ்டினுக்கு வந்து இது கரெக்ட்டா வந்திருக்கு. அண்ட் இதுலேருந்து இன்னொரு டேக் அவே நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஒரு விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னா, அனலிட்டிக்கலா மட்டும் வாசிக்காம, இப்போ ஒரு ஸ்கீம் இருக்குன்னா, அந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வராங்க? ஏன் யூஸா இருக்கு? இதெல்லாம் தாண்டி, நீங்க அதோட வருஷத்த வந்து தயவுசெய்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து அவ்ளோ இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு லிட்டரலி தெரியல. ஏன் வந்து வருஷத்த வந்து ஒருத்தவங்க கேட்கணும்னு கூட எனக்கு தெரியல. அதுலேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க உங்கள்ட்ட இருந்தும் எனக்கு தெரியல. ஆனா, இஃப் யூ வாண்ட் டு கிளியர் த எக்ஸாமினேஷன்ஸ், இயர்ஸ வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெறைய இயர்ஸ் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல நெறைய டிஜிட்ஸ் வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ ஜஸ்ட் லேர்ன் தி இயர்ஸ் வென் அண்ட் அட்லீஸ்ட் இயர்ஸ் படிக்கலனா கூட இந்த குரானாலஜிக்கல் ஆர்டரில் தான் இருக்குது அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்டு 3வது இம்பார்ட்டன்ட் டேக் அவே நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸ்லேருந்து என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, வாட் ஐ திங்க் எனக்கு வந்து நான் வந்து லா படிச்சுட்டே தான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் லாஸ்ட் டைம் எழுதினேன். நான் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கான ரீசனையும் வந்து இதுதான் நம்புகிறேன். இனி நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படிங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மட்டும் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி ஒர்க். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். எடுத்தோடனே ப்ரிலிம்ஸ்க்கு படிக்காதீங்க. யூபிஎஸ்சில தான் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டுருந்தாங்க. யூபிஎஸ்சி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷனல் படிப்பாங்க, அடுத்து மெயின்ஸ் படிப்பாங்க, அடுத்து தான் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு படிப்பாங்க. அதுவே வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமா மோல்ட் பண்ணும், ப்ரிலிம்ஸை வந்து சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வந்து மோஸ்ட்டாக அனலிட்டிக்கலாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதனால ப்ரிலிம்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. இப்போது டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இஃப் யூ ஹேவ் சில பேர் குரூப் 2 மெயின்ஸுக்கு மட்டும் படிப்பீங்க. அவங்க இல்லாமல் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு அட்டெம்ப்ட் குடுத்துருக்கீங்க, மெயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, சொசைட்டி அப்படின்ற ஒரு பேப்பர் வரும், சோஷியல் இஷ்யூஸ் வரும், இது எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொஸ்டின்ஸாக வரும் மெயின்ஸில். அதே மாதிரி வந்து நீங்கள் மெயின்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ் இல்லை வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் எஜுகேஷன் வரும், ஃபார் விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு வரும், கமிட்டீஸ் ஆன் விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு வரும், டவுரி ப்ராபிஷன் ஆக்ட் டவுரியே வந்து ஒரு பர்டிகுலர் கொஸ்டினாக வரும். ஸோ அதுக்கு படிச்சிருக்கீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஆக்ட் இயர் கண்டிப்பாக வந்து படிச்சிருப்பீங்க. இல்லை அதுக்குள்ளே இருக்கிறது வந்து கண்டிப்பாக என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த ஸ்கீமை வந்து ஏன் போயிட்டு வேறு ஸ்கீம் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா, நிறைய கொஸ்டின் ஸ்கீம்ஸ்லையும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸும் சரி, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரண்ட் போன வருஷம் மெயின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த வருஷம் வந்து இந்த பேப்பர் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ப்ராக்டிகலி நான் லாஸ்ட் டைம் வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து படிச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணேன். ஒருவேளை இப்போ நான் வந்து ஒரு புது கேண்டிடேட் யூபிஎஸ்சி முடிச்சுட்டு வரேன், இல்லை லாஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன், எனக்கு கிளியர் ஆகலன்னு திரும்ப ப்ரிலிம்ஸ்க்கு உட்கார்ந்துருந்தா இந்த பேப்பர் வந்து வெளியில் உட்காந்து இப்போ நான் எதுவுமே படிக்காமல் சால்வ் பண்ணியிருந்தா நல்லா சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் படிச்சிருந்தாங்க, போன வருஷம் வந்து மெயின்ஸுக்கு படிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த பேப்பரை செட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் நான் வந்து சொல்லணும்னு நினச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டி
பாலிட்டி வந்து ரொம்ப சிம்பிளா வந்து கேட்டிருந்தாங்க இந்த வருஷம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபீலா இருந்திருக்கும். லாஸ்ட் டைமுமே வந்து சேம் பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது அட்டெம்ப்ட் குடுக்குறீங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, பாலிட்டிய வந்து நல்லா ஷார்ப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா, மத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஏரியாஸ்லேருந்து வந்தது. ஈவன் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து உள்ள போய் கொஞ்சம் டெக்னிக்கலா நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்ப அந்த கவர்னர் ஜெனரல் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குரோனாலாஜிக்கல் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அது எத்தன பேருக்கு வந்து பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாரி ரொம்ப கன்ஃப்யூசிங்கா வந்து சில போர்ட்ஸ்லாம் குடுத்து, எந்த கவர்னர் ஜெனரல் கீழ இருந்தது, இந்த மாரிலாம் கொஸ்டின்ஸ் சிலது வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு மாரி ரொம்ப இன்டெப்த்தா போய் படிக்கணும் தான் சால்வ் பண்ற மாரி இருந்தது. ஆனா பாலிட்டி கொஸ்டின் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாலிட்டி வந்து ஒரு 20 நாள் உட்காந்து படிச்சிருக்காங்கன்னா, அவங்களே எல்லா கொஸ்டினையும் ஈஸியா அடிச்சுட்டு போயிருவாங்க. அந்த மாரி பாலிட்டில வந்து ரொம்ப சிம்ப்ளிஃபைடா கேட்டிருந்தாங்க. யாராவது ஒருத்தங்க வந்து பாலிட்டிய வந்து ஒரு ஆப்ஷனலா வச்சுக்கலாம் அப்படின்னு நெனச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து, அவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து வேஸ்ட்டா போயிருக்கும். இது நான் ஏன் சொல்றேன்னா, மத்த எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஹார்டா இருக்க பட்சத்தில, இது ஈஸியா இருக்கும்போது நீங்க படிச்சீங்கன்னா, ஈஸியா ஸ்கோர் எடுத்துட்டு போலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வென் யூ கோ பாலிட்டிய வந்து ரொம்ப ஷார்ப்பனா படிச்சுட்டு போங்க. இதுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, 20க்கு 20 கூட அடிக்கலாம். அந்த மாரி இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இன்னொரு டேக் அவே இதுலருந்து. அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்ட் டேக் அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் இருக்கு இல்லையா? அதுலேருந்து வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வருது. இப்ப நான்லாம் படிக்கும்போது என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த அம்பேத்கர் ஸ்கீம்ஸு, அப்புறம் தமிழ் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க? இந்த மாரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இத வந்து நீங்க எதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்டின்னா, நான் வந்து எதுலேருந்து எடுத்துப்பேன் அப்டின்னா, இப்போ ஒரு பட்ஜெட் வருது அப்டின்னா, அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த முக்கியமான ஸ்கீம்ஸ் அதாவது அதிக அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டு நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ ஒரு 6, 7 காலம்ஸா பிரிச்சு, பெருசா இதுக்கு வந்து முதலமைச்சர் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, இதுக்கு வந்து இவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 இல்ல மேக்ஸிமம் 6 டூ 10 தான் இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல வந்து நீங்க வந்து அத எழுதி வச்சுக்கோங்க. மோஸ்ட்டா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகுது. நான் ஏன் வந்து இத வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இப்ப சொல்றேன் அப்டின்னா, லாஸ்ட் 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும். இது எல்லாமே வந்து நான் ரிப்பீட் ஆகுறது வந்து பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் தான் டேக் அவேஸா ஒரு எக்ஸாம்லேருந்து நீங்க எடுத்துக்கணும். இதே மாரி உங்களோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல நீங்க நெறைய ஏரியாஸ்ல வந்து வொர்க் பண்ணியிருந்திருப்பீங்க. வொர்க் பண்ணாம கூட இருந்திருப்பீங்க. அது வந்து கொஸ்டின் பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸாம் குடுக்கும்போது, உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிய அதுக்கேத்த மாரி தயார் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கிளியர் ஆயிடும். இன்கேஸ் கிளியர் ஆகலனா கூட ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ்ல கிளியர் ஆகும். இந்த வருஷத்துல கிளியர் ஆகல அப்டின்னாலும், அடுத்த வருஷத்துல கண்டிப்பா கிளியர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் தான் குட்டி குட்டி டேக் அவேஸ் தட் யூ கேன் டேக் ஃப்ரம் திஸ் பர்ட்டிகுலர் பேப்பர் அப்டின்னு சொல்லி நான் நெனச்சேன். ஸோ நான் வந்து ஜென்ரலா கொஸ்டின்ஸ் போடும்போது சுத்தமா ப்ரிப்பரேஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் யோசிச்சேன். ஒரு வேள போட்டு எதுவுமே தெரியலன்னா என்ன பண்றதுன்னு. பட் உங்ககிட்ட வந்து நான் பேசும்போது எதுவுமே போடாம வந்து இந்த பேப்பர் ஈஸியா இருந்தது. இந்த பேப்பர் கஷ்டமா இருந்தது. ஒரு 4 வீடியோஸ பார்த்துட்டு பேசிட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் வந்து அத அட்டெம்ப்ட் பண்ணா தான் எனக்கு பெர்சனலா தெரியும். இந்த பேப்பர் எப்படி இருக்கு? ஒரு வேள வந்து அட்டெம்ப்ட் குடுக்காம இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்ன டேக் அவேவா இருக்கலாம் அப்படின்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து நான் வந்து சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பை சால்விங் நான் வந்து பார்த்தீங்கன்னா, 85 டூ 90 கொஸ்டின்ஸ் வந்து போட்டேன். இந்த 85 டூ 90 கொஸ்டின்ஸ் ஏன் போட்டேன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஈஸி கிடையாது. நான் வந்து எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எழுதல. அதனால தான் போட்டிருக்கேன். அத வந்து உங்க மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இவங்களே 85 கொஸ்டின் போட்டிருக்காங்க படிக்காம. அப்ப நம்ம ஏன் போடல அப்படின்னு தயவு செய்து வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா நான் உட்காந்து லெஷர் டைம்ல ஃப்ரீயா உட்காந்து அனலைஸ் பண்ணி இதெல்லாம் உட்காந்து போடுறது வந்து ரொம்ப ஈஸி. இப்ப நீங்களே எக்ஸாம் ஹால் இல்லாம வெளியில உட்காந்து போட்டா உங்களுக்கு அது வரும். ஆனா எக்ஸாம் ஹால்ல உட்காந்து போடுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எக்ஸாம் ஹால்ல உட்காந்து உங்களால 85 கொஸ்டினுக்கு மேல போட முடிஞ்சிருக்கு அப்படின்னா, யூ வில் டெஃபினெட்லி கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன் வித் ரீசனிங். ஸோ அதனால ஸ்டே கான்ஃபிடென்ட். இந்த ப்ரிப்பரேஷன்ல நீங்க குடுத்த அட்டெம்ப்ட் மேபி உங்களுக்கு வந்து அது வொர்க் ஆயிருந்திருக்கலாம். வொர்க் ஆயிருந்தா, இஃப் யூ கெட் இன்டூ அ ஜாப் இட் இஸ் வெல் அண்ட் குட். இஃப் யூ டோன்ட் கெட் இன்டூ அ ஜாப் இதுலேருந்து என்னெல்லாம் டேக் அவேஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே நான் எப்படி என் லேர்னிங்ஸா சொல்றேன் அப்படின்னா, தொடர்ந்து 2, 3 எக்ஸாம்ல ஃபெயிலியர். அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாம் எழுதுனேன், பாஸ் பண்ணேன். இப்போ இந்த எக்ஸாம பார்க்கும்போது, இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. ஸோ அதனால தான் என்னால இப்போ வந்து சால்வ் பண்ண முடியுது. அதே மாதிரி கன்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு வொர்க் ஆகலனாலும், ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களோட லேர்னிங்ஸ்லேருந்து உங்களோட இன்புட்ட எடுத்து வொர்க் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் ஆகும். அண்ட் கடைசி கொஸ்டின் வந்து நான் என்ன பேசணும்னு நெனச்சேன் அப்படின்னா, வொர்க் போறவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து எப்படி படிக்க முடியும் அப்படின்றது. இன்னொன்னு இந்த சேனல் வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாளா டார்மெண்ட்டா தான் இருக்கு. பெருசா ஆக்டிவா இல்ல. ஒண்ணு எனக்கு ரூம் இல்லன்றது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் வேலைக்கு போனா பெருசா டைம் இருக்காதுங்க. அதுதான் உண்மையான ரீசன். இப்போ நான் வந்து மார்னிங்
எனக்கு ஆஃபீஸ் வந்து 10னா ஈவினிங் வந்து எனக்கு 5:45க்கு முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா, எனக்கு வந்து மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் ஒர்க், ஃபீல்டு ஒர்க் இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வரணும். ஸோ மேக்ஸிமம் காலையிலேயே எனக்கு வந்து 1 1/2 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணுற மாரி இருக்கும். ஈவினிங் 1 1/2 ஹார்ஸ் ட்ராவல் பண்ணுற மாரி இருக்கும். ஒரு இடத்துலேருந்து மாறி இன்னொரு ட்ரெயின் மாறி போறது. எனக்கு சென்னையில தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பேர்லி நான் வீட்டுக்கு வரும்போதே எனக்கு வந்து 6:30 ஆயிடும். மார்னிங் அதே மாரி நான் கிளம்புறது 10:00 அப்படின்னாலும் ஆஃபீஸ்க்கு நான் இங்கேருந்து 8:30க்கே கிளம்பி ஆகணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரஷ்டு ஷெட்யூல் வந்து இருக்கு. ஸோ இதில வந்து படிக்கிறது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். வீடியோஸ் போடுறது வந்து வெரி டிஃபிகல்ட் அப்படின்றதுனால, என்னால இன்னொன்னு என்ன என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எப்போதுமே என்ட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ஓகே ஒரு இடத்துக்கு போய் வேலை கத்துக்கிற வரைக்கும், அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்ட பத்தி தெரிஞ்சுக்கோ. ஏதோ ஒரு இடத்துல உனக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் எனக்கே வந்து சொல்லிப்பேன். அண்ட் பிலீவ் மீ ஆர் நாட், இந்த கொஸ்டின் பேப்பர்ல கிட்டத்தட்ட 10 கொஸ்டின்ஸ வந்து என்னோட ட்ரெய்னிங்ல இருந்த ஒரு நாலேட்ஜ் வச்சு தான் சால்வ் பண்ணேன். எனக்கே அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க பாருங்க. கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் அ அந்த அந்த இயர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் பஞ்சாயத்து பத்தி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சில ஸ்கீம்ஸ் பத்தியெல்லாம் கேட்டிருந்தாங்க இல்லையா? இதெல்லாமே வந்து சில பேர்லாம் அந்த ஸ்கீம்ஸ் பத்தி கேட்டுருக்கவே மாட்டாங்க. இந்த உழவர் அலுவலர் அ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கேவிகேல ட்ரெய்னிங் போகும்போது, ஆடிட் போகும்போது இந்த ஸ்கீம்லாம் வந்து இந்த கேவிகேல பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில ஸ்கீம்ஸ்க்கு வந்து இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு அரசல் புரசலா வந்து வரும். இல்ல நீங்க வந்து வாசிப்பீங்க. இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 243 அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியாது. பட் எல்எஃப்ல போம்போது வாசிக்கும்போது அது வந்து நீங்க வந்து கத்துப்பீங்க. அதே மாதிரி இப்போ மதுரை பத்தின வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா? மதுரையில வந்து ஜெயின் மடம் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹெச்ஆர்என்சி கிளாஸஸ் எடுக்கும்போது சொன்னாங்க. இந்த மாரி எப்படி வந்து முன்னாடி வந்து ஜெயின்ஸ் வந்து இருந்தாங்க. மதுரையில எப்படி வந்து இருந்தது. அது வந்து கர்நாடகா, தமிழ்நாடு பார்டர் இதெல்லாமே வந்து எடுத்தாங்க எங்களுக்கு. ஆக்சுவலி ஸோ அ இட் இட் டசன்ட் மேட்டர் நீங்க வொர்க் போனா உங்களால வந்து இந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்க முடியாதுன்றது கிடையாது. நீங்க வந்து ப்ரிப்பரேஷன்லேயே தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா ஒரு லேர்னிங் கிடைக்கும். அது கூட எக்ஸ்ட்ரா டைம்ல உங்களுக்கான எஃபர்ட்ஸ வந்து வேற சர்வீஸ்க்காக நீங்க போடுற மாரி இருக்கும். ஸோ ஒரு ஜாப் செட்டில் ஆனா வந்து உங்களால படிக்க முடியாது அப்படின்றது வந்து கிடையாது. யூ கேன் டெஃபினெட்லி டேக் அப் அ ஜாப் அண்ட் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்க டைம்ல நீங்க வந்து தாராளமா வந்து படிக்கலாம். தாராளமா நெறைய விஷயம் வந்து பண்ணலாம். பட் என்ன கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் அதிக எஃபோர்ட் போடுற மாரி இருக்கும். அப்படின்றது தான் வந்து உண்மையான விஷயம். அதனால வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து இஃப் யூ ஃபீல் இட் டிஃபிகல்ட் நீங்க வந்து ஒவ்வொரு பெர்சனுக்கு வந்து அது மாறும். ஸோ அது பொறுத்து வந்து உங்களுக்கு சர்வீஸ் எடுக்கணுமா, எடுக்க வேணாமான்றது நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னோட ட்ரீம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அது உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஆல்வேஸ் லவ் டு ரைட். எனக்கு எழுத வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு ஆக்சுவலி வாண்டட் டு பிகம் அ ரைட்டர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா. ஆனா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஒரு ரைட்டரா இருந்தா வந்து பெருசா எந்த காசுமே சம்பாதிக்க முடியாது. அண்ட் ஒரு புக்க பப்ளிஷ் பண்றதுக்கு அவ்ளோ காசு வந்து செலவு பண்ணணும். அப்ப என்கிட்ட வந்து அந்த காசுமே கிடையாது. அண்ட் வந்து அந்த அ அன்ஸ்டேபிளான ஜாப நம்பி என்னோட வீட்லயுமே வந்து விடல. இன்னொன்னு எனக்குமே லைஃப்ப பத்தி அவ்ளோ அன்சர்டனிட்டி, டவுட்ஸ் இருந்தது. ஏன்னா ஒரு புக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப எனக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு காசு இல்ல. ரூ. 70,000 கட்ட காசு இல்லன்னு ஒருத்தவங்ககிட்ட போய் நான் பப்ளிஷ் பண்ண நின்னா, 20% தான் எனக்கு வந்து ப்ராஃபிட்ல வந்து ஷேர் தருவாங்கன்னு சொன்னாங்க. அதாவது பப்ளிஷிங் போக ஒரு புக் பப்ளிஷ் பண்றதுக்கு ரூ. 150 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 150 பேஜஸ்க்கு ₹150 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மேக்ஸிமம் ஒரு புக்க வந்து ₹200க்கு வித்தா தான் ஒருத்தன் வாங்குவான். அப்படின்போது என்ன பண்ணுவாங்க ₹50 ப்ராஃபிட். அந்த ₹50ல 20% தான் உங்களுக்கு கிடைக்கும்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ தட் இஸ் ஹவ் புக் இஸ். ஸோ அத வந்து ஒரு பேஷனா வச்சு, ட்ரீமா வச்சு எடுத்துட்டு போறதுல அவ்ளோ பிரச்சனை இருந்தது. பட் இப்போ வந்து வென் ஐ வென்ட் இன்டூ அ ஜாப் அத வந்து நான் கண்டிப்பா பர்ஸ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ ஐ அம் ஜஸ்ட் ரைட்டிங் அ புக் அண்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தது. லைக் ட்ரெய்னிங்கும் போயிட்டு வந்து உட்காந்து அவங்க அசைன்மென்ட்ஸ் குடுப்பாங்க, வொர்க்ஸ் குடுப்பாங்க. அத தாண்டி வேலைக்கு போயிட்டு அலைச்சல்ல வந்தோனே நம்மளோட மைண்ட் செட் வந்து போயிடும். அதுக்கப்புறம் உட்காந்து எழுதுறது வந்து இட் வாஸ் டிஃபிகல்ட். ஆனா எனக்கு ரொம்ப புடிச்சு எனக்கு லவ் பண்றதுனால அந்த ஒரு பர்ட்டிகுலர் பேஷன நான் டெய்லி வந்து கன்டினியூஸா பண்ணிட்டு வரேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒன் டே அந்த புக்க வந்து நான் ரிலீஸ் பண்ணும்போது இந்த சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ எனிபடி ஹூ இஸ் இன்ட்ரஸ்டட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா வாங்கி வந்து படிங்க. ஸோ வரும்ன்னு சொல்லி நான் நம்புறேன். கண்டிப்பா வரும். ஸோ அதுக்கு வந்து முழு கைண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் வந்து என்னோட சைட்ல வந்து போட்டுட்ருக்கேன். நெறைய ரிசர்ச் ஒர்க், நெறைய வாசிக்கிறேன். நெறைய எழுதுறேன். அண்ட் அவ்ளோ விஷயம் இருக்கு. ஒரு புக் எழுதுறதுனா எவ்ளோ கஷ்டம்ன்றது வந்து இப்ப தான் வந்து எனக்கு புரியுது. எவ்ளோ எடிட்டிங் ஒர்க் போணும். அண்ட் ஒரு விஷயத்த வந்து ஃபார்மேட் பண்றது எவ்ளோ கஷ்டம். அதெல்லாம் ஒவ்வொன்னா இப்ப தான் வந்து நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி ஒன் டே அது வந்து உங்க கைக்கு வந்து நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ வாட் எவர் பி இட் இஸ்
டோன்ட் லூஸ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப். இதுலேருந்து ஒரு நல்ல விஷயம் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் பேஷனேட் இனஃப், ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. அது என்ன வகையான ட்ரீமாக இருந்தாலும் சரி. ஸோ பிலீவ் இன் யுவர் ட்ரீம்ஸ், பிலீவ் இன் யுவர் ஜர்னி. கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கட் ஆஃப், இந்த அனாலிசிஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறமா, அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ஒஃபிஷியல் கீப்படி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 140+ நீங்கள் போடணும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னா டோன்ட் லூஸ் ஹோப். கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அண்ட் பேக்கப் வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் எப்படி போனாலும் ஒரு நாள் உங்களோட ட்ரீம் வந்து உங்கள் கையில் வந்து உட்காரும் அப்படின்றத நம்பி கீப் ப்ரிப்பேரிங். வில் மீட் யூ இன் அதர் வீடியோ ஆஃப் மைன். அன்டில் தென், பை ஃப்ரம் வினிதா.